அண்மைச் செய்தி. ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்தை தடுக்கும் முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்தை தடுக்கும் முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் என ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காமல் தற்பொழுது வரை படத்தை திரையிட முடியாத சூழ்நிலைக்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சென்றிருக்கின்றது. பொங்கல் வெளியீடாக கடந்த 9ஆம் தேதியே அந்த திரைப்படத்தை திரையிட நினைத்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரம் வரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருப்பதாக சொல்லி தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுத்தார்கள். நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்திலே தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழை உடனடியாக வழங்கி அந்த படத்தை திரையிட வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரியம் மேலும் ஒரு குழுவை அமைத்து அந்த படத்தை பார்த்து அவர்கள் சொன்னால் மட்டும்தான் தணிக்கை சான்றிதழ் கொடுப்போம் என்று சொல்லி இருந்ததற்கு தடை விதித்திருந்தார். ஆனால் உடனடியாக சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தணிக்கை வாரியம் அதே நாளிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவிலே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கின்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அரசியல் களத்திலே ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இடையே ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் தங்களுடைய தமிழக பயணத்தின் பொழுது விஜயை நேரடியாகவும் ரகசியமாகவும் சந்தித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் ஜனநாயகன் படத்தினுடைய திரைப்படத்தில் அந்த நடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகன் படத்தை தடுக்கக்கூடிய முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் என்று ராகுல் காந்தி விமர்சித்திருக்கின்றார். ஜனநாயகன் படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் விவகாரத்திலே விஜய்க்கு வெளிப்படையாக நேரடியாக ராகுல் காந்தி தன்னுடைய ஆதரவு கருத்தை நீட்டியிருக்கின்றார். ஏற்கனவே காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநில தலைவர்கள், பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தாவேகா தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி வெளிப்படையாக ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கக்கூடிய செயல் என்பது விஜய்க்கு எதிரான செயல் மட்டுமல்ல, அது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று சொல்லியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடியையும் குறிப்பிட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கின்றார். இன்னும் 2-3 மாதங்களிலே சட்டப்பேரவை தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய பல தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பொதுவெளியில் கருத்து சொல்லி வருகின்றார்கள். ராகுல் காந்திக்கு இடதுகரமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வருகை தந்த பொழுது ராகுல் காந்தியினுடைய அந்த நிலைப்பாடு, தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வெளிப்படையாக ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயகன் திரைப்படத்தின் மீதான தாக்குதல் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று ராகுல் காந்தி சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தோடு தமிழகத்திலே காங்கிரஸ் கைகோக்குமா என்கின்ற ஒரு விவாதத்தை அரசியல் ரீதியாக எழுப்பி இருக்கின்றது. என்றாலும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூட தெரிவித்திருந்தார், ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுப்பது என்பது ஒரு அத்துமீறக்கூடிய செயல் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் ராகுல் காந்தி சொல்லியிருப்பதும் அந்த அடிப்படையில் பார்க்கப்படும் என்றாலும் அரசியல் களத்தில் வேறு சில வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை பேசுபொருளாக்கி இருக்கின்றது. தமிழக மக்களினுடைய குரலை ஒடுக்கக்கூடிய முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று தாவேகா தலைவர் விஜயினுடைய திரைப்படத்தை முன்வைத்து ராகுல் காந்தி இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். மத்திய அரசு ஜனநாயகன் படத்தை தடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜனநாயகன் பட விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜய்க்கு ஏற்கனவே ஆதரவு குரல் எழுப்பி இருந்த நிலையில் தற்பொழுது தேசிய தலைமையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் இந்த ஆதரவு கருத்தை வழங்கி இருக்கின்றார். ஜனநாயகன் படத்தை தடுக்கக்கூடிய முயற்சி தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்குதல் எனவும்
தமிழக மக்களுடைய குரலை ஒடுக்கக்கூடிய முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கின்றார் எனவும், ஆனால் அந்த முயற்சியில், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கி தமிழ் மக்களுடைய குரலை ஒடுக்கக்கூடிய முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்கின்ற தன்னுடைய கருத்தையும் ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கின்றார். ஏற்கனவே தாவேகாவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக அரசியல் களத்தில் பார்க்கப்படும் நிலையில் இப்பொழுது ராகுல் காந்தி வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்பட வழக்கு வெறும் திரைப்படம் சார்ந்த வழக்கு என்பதையும் கடந்து அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக தேசிய அளவில் மாற்றம் பெற்றுள்ளதை எடுத்துக்காட்டுவதாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தனி நீதிபதி படத்தை திரையிடுவதற்கு எந்த தடையும் இல்லை, உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார். ஆனால் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வை நாடி அந்த உத்தரவை நிறுத்தி வைத்து விட்டது தணிக்கை வாரியம். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கு படத்தினுடைய குழு சென்றிருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்றாலும் அவ்வளவு எளிதாக ஜனநாயகன் திரைப்படத்தை திரையிட விட்டுவிட மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய விதமாக உச்சநீதிமன்றத்திலே தங்கள் தரப்பு விளக்கத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக பிறப்பிக்க கூடாது என்பதாக ஒரு கேவியட் மனுவை மத்திய அரசினுடைய தணிக்கை வாரியம் தாக்கல் செய்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் பல்வேறு கட்டங்களில் இது ஒரு முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக மாறி இருக்கின்றது. அரசியல் ரீதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு எம்பிக்களும் கூட ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது மத்திய அரசு ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கின்றார். ராகுல் காந்தியினுடைய பதிவை மேற்கோள் காட்டி காங்கிரசினுடைய பல முக்கிய தலைவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே ஒரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான இணக்கப்போக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் அண்மையில் திரைக்கு வந்த பராசக்தி திரைப்படம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான அந்த ஏற்கனவே இருந்து வந்த இணக்கத்தை ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த 2 திரைப்படங்களும் தமிழக அரசியலிலே கூட்டணி மாற்றத்தை உருவாக்கி விடுமோ என்கின்ற ஒரு கேள்வியை பலரும் முன்வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பராசக்தி திரைப்படத்தை முன்வைத்து காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே கடும் வாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்தை முன்வைத்து காங்கிரசுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே ஒரு இணக்கமான நட்பார்ந்த செயல்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனை என்பது 2 திரைப்படங்களையும் முன்வைத்து திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான கூட்டணியிலே ஒரு பிளவு ஏற்படுமா, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோக்குமா என்பது அரசியல் ரீதியாக ஒரு ஆர்வமாக தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமாக ராகுல் காந்தி பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்கள் நேரடியாக விஜய் மீதான தாக்குதல் என்பது வெறும் திரைப்படம் சார்ந்த தாக்குதல் என்பதாக மட்டுமல்லாமல் அதையும் கடந்து தமிழக மக்களுடைய குரலை ஒடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று ராகுல் காந்தி வெளிப்படையாக விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த முயற்சி வெற்றி பெறாது என்று தேசிய அளவில் ஒரு பார்வையை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திருப்பக்கூடிய விதமாக ராகுல் காந்தி இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். மத்திய அரசு ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கின்றார். இந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரத்திலே தேசிய அளவிலே விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி தற்பொழுது பரிணாமம் பெற்றிருக்கின்றார். ஏற்கனவே ராகுலினுடைய மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் விஜயை வந்து சந்தித்திருந்தார்கள். அந்த சந்திப்பில் அரசியல் பேசப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் திமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்ற கருத்தை காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஒன்றும் அறக்கட்டளை கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், எங்களுடைய வாக்குகள் இல்லாமல் இங்கு திமுக வெற்றி பெறவில்லை. கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரசினுடைய வாக்குகள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.